பாடி ஃபுல் ஸ்கின் ஒயிட்னிங். இதை வந்து பாடி ஃபுல்லா பண்றாங்க. பாடி ஃபுல்லா பண்றதுக்கு உங்களுக்கு நமக்கு 1 டே ஆயிரும். அதுக்கு வந்து கண்டிப்பா 10,000 சார்ஜ் வாங்கலாம் பாடி ஃபுல் ஸ்கின் ஒயிட்னிங் பண்றதுக்கு. அண்டர் ஆர்ம்ஸ், அப்புறம் கால் சந்தில பிளாக் எல்லாமே இது வந்து ஸ்கின் ரிஜுவனேஷன் பண்ணும். 10 லட்ச ரூபா கொடுத்து மிஷின் வாங்கினா கூட ஓப்பன் போர்ஸ் எதுலயுமே கிளியர் பண்ண முடியாது. ஆனா இந்த டைமண்ட் மைக்ரோ டெர்மாப்ரேஷன்ல பண்றதுல நம்ம கிராச் பண்ணி சிவி எடுக்கிற மாதிரி இருக்கும். கண்ணு தெரியாத மைக்ரோ ஸ்கின் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி வளரும்? நியூ ஸ்கின் ரிஜுவனேஷன், புது ஸ்கின், எங்கா ஸ்கின் வளரும். நம்ம சின்ன வயசுல நம்ம ஸ்கின் எப்படி வளர்ந்துச்சோ அது மாதிரி ஃப்ரெஷ்ஷா எந்த ப்ராப்ளம் இல்லாத வளரப்போ மேல இருக்கிறது பீல் ஆயிட்டே இருக்கும். அப்போ வந்து அந்த தழும்பு இதெல்லாம் போயிடும். வேற தவிர ஸ்கின் ப்ராப்ளம் 100% ஃபுல் பாடி ஃபுல் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். கண் கருவளையம், கண்ணுக்கு மேல இருக்கிற பிளாக் அண்டர் ஐ சர்க்கிள் சொல்லுவாங்க இல்லையா, கண் கருவளையம் சரியாகும். இந்த இடத்துல நிறைய பேருக்கு சுருக்கம் வரும். வயசானதுக்கு அப்புறம், ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் லைன்ஸ் வரும். அந்த லைன் சரி பண்ணலாம். பிங்கிள்ஸ் மீன்ஸ் முகச்சுருக்கம். அப்புறம் நெத்தியில பாத்தீங்கன்னா ஃபைன் லைன் வரும், கோடு பாத்திருக்கீங்களா, கொஞ்சம் கோடு மாதிரி வரும். ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளம் அது சரி பண்ணும். மெயினா பிக்மெண்டேஷனும் ஹைபர் பிக்மெண்டேஷனும் சரி பண்ணலாம். பிக்மெண்டேஷன் என்ன, ஹைபர் பிக்மெண்டேஷன் என்ன? பிக்மெண்டேஷன், ஹைபர் பிக்மெண்டேஷன். ஹைபர் பிக்மெண்டேஷன் எதனால வருதுன்னா, ரத்தம் அவங்க உடம்புல கம்மியா இருக்கிறதுனால தான். ஹீமோகுளோபின் கம்மியா இருந்துச்சுன்னா ஹைபர் பிக்மெண்டேஷன் வரும். ஆஃப்டர் 40 வயசுக்கு மேல கண்டிப்பா வரும். அப்ப அவங்களுக்கு நம்ம ஸ்கின்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணனாலும் அடுத்து ஸ்கின்னுக்குள்ள இருந்து வருமா வராதா? வரும். எப்படி நம்ம மேலதான் சரி பண்றோம், அவுட்டர் பண்றோம், இன் பண்ணல. அப்ப அவங்க கஸ்டமர் நம்ம என்ன சொல்லி விடணும், ஏபிசி ஜூஸ் குடிக்க சொல்லுவோம். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பீட்ரூட், சி ஃபார் கேரட் எல்லாத்தையுமே ஒவ்வொரு பீஸ் மிக்சியில போட்டு அரைச்சி மார்னிங் டீ காஃபிக்கு பதிலாக வெறும் வயிற்றுல 3 மாசம் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா பிஃபோர் செக்அப்பும் ஆஃப்டர் செக்அப்பும் நல்ல ரிசல்ட் வந்திருக்கும். அவங்க கிட்ட கண்டிப்பா அந்த ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா இது 1 2 3 4 ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி, பெரிய ஃபேஸ்க்கு இது, குட்டி ஃபேஸ்க்கு இது, ஃபேஸ்க்கு அப்ளை யூஸ் பண்றது. ஒயிட்ல ஃபுல்லா வந்துடும். அப்புறம் கண்ணுக்கு மேல இந்த கருவளையம் நிறைய பேத்துக்கு இருக்கும், பயங்கர கருப்பு. கண்ணுக்கு மேல லைட்டா ஸ்கின்னை வந்து டைட் பண்ணி இப்படி லைட்டா குட்டி குட்டியா பண்ணும். பவுடர் மாதிரி வரும். பவுடர்னா ஸ்கின் ஒரே சிட்டிங்ல வந்து 50% ஃபுல்லா பிளாக் போயிடும். அதே மாதிரி கண்ணு கீழே கருவளையம் பண்றதுக்கு இப்படி டைட் பிடிச்சிட்டு குட்டியா இப்படிதான். இந்த பாட்டில பெருசு யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி குட்டி குட்டியா யூஸ் பண்ணும். டைமண்ட் டிப்புன்னு கொடுப்பாங்க. இதுல வந்து ஒவ்வொரு பிளேஸ்க்கும் ஒவ்வொன்று இருக்கும். நல்லா பெருசா இருக்கிறது வந்து ஸ்டொமக்கு ஸ்ட்ரெச் மார்க் ரிமூவ் பண்ணுவோம். அப்புறம் இந்த கையிலாம் பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு போயிட்டு நல்லா வெயிட் லாஸ் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஜென்ஸுக்கு லைனுக்குலாம் லைன்ஸ் இருக்கும். அது இந்த தொடைப்பகுதியில வெயிட் லாஸ் ஆகி லேடிஸ்க்கு லைன் இருக்கும். பிரெக்னன்ட்க்கு அப்புறம் ஆஃப்டருக்கு அப்புறம் இங்க லைன் இருக்கும். அதுவும் சரி பண்றதுக்கு இந்த பெரிய டிப் யூஸ் பண்ணணும். டைமண்ட் மைக்ரோ டெர்மாப்ரேஷன். மைக்ரோ அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஸ்கின் வந்து பீல் பண்றது. இப்போ ஒரு பீல் பாத்தீங்கன்னா அப்படி தோல் உறிஞ்சு வரும்ல, பாம்பு சட்டை மாதிரி தோல் உறிஞ்சு வரும் இல்லையா, அதோட எஃபெக்ட் தான். ஆனா இது கண்ணுக்கு தெரியாம பீல் ஆகும். நம்ம நார்மலாவே ஃபேஸ் அப்படி இப்போ உங்களுக்கு நேற்று பண்ண பீல் ஆயிட்டே இருக்கும், ஆனா கண்ணுக்கு தெரியாது. ஃபேஸ் மட்டும் க்ளோ ஆயிட்டு கலர் ஆயிட்டே இருக்கும், இந்த பிக்மெண்ட்ல போயிட்டே இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. குளிக்கிறப்போ எல்லாம் ஃபுல்லா ஃப்ரெஷ் ஆயிடும். அதனாலதான் இது பேரு மைக்ரோ டெர்மாப்ரேஷன். சந்திரா மேம்க்கு ரொம்ப நன்றி. கோர்ஸ் ரொம்ப வேல்யூவா இருக்கு. நாங்க எங்க சர்ச் பண்ணோம், அங்கெல்லாம் கிடைக்கல. ஆனா இங்க ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க, எல்லாமே ஈஸியா சொல்லி கொடுத்தாங்க. நாங்க எங்க போனாலும் இந்த கோர்ஸ் கிடைக்காது. ரொம்ப தேங்க்யூ மேம்.